ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பாவைக்காய் தொக்கு பண்ண போறேங்க. பாவைக்காய் தொக்குன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்டான முறையில பண்ணியிருக்கேன். இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கசப்பே இல்லாம நம்ம தொக்கு பண்ணுவோம் பாருங்க, அந்த மாரி இன்னைக்கு பண்ணியிருக்கேங்க டிஃப்ரெண்டாட்டு. இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. கசப்பே தெரியாது உங்களுக்கு குழம்புல. டேஸ்டியா இருக்கும். குழம்பா வச்சாலும் சரி, தொக்கா வச்சாலும் சரி, இந்த மாரி ஃப்ரை பண்ணி போடுங்க. அட்டகாசமா இருக்குங்க டேஸ்ட் வந்து. லாஸ்ட்ல கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து. நான் வெல்லம் போடாம தான் பண்ண போறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாரி நீங்க தொக்கு சாப்பிட்டுருக்கவே மாட்டேங்கங்க வாழ்க்கையிலே. அந்த மாரி டேஸ்டியாட்டு இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா. வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாவைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 3 பாவைக்காய் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவி எடுத்துட்டு 2 பக்கமும் மூட்டை கட் பண்ணிட்டு, நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுக்கணுங்க. ஸ்லைஸா வெட்டணும். இந்த பாருங்க. இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸாவும் இருக்கணும். அதே மாரி ரவுண்டாவும் இருக்கணுங்க. இந்த மாரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். தின்னமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். நைஸா கட் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வந்துருங்க. அதனால இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பருவம் விதையா இருந்ததுன்னா விதைய எடுத்துடணுங்க. இந்த மாரி விதை இருந்ததுன்னா விதைய எடுத்துருங்க. பொடி விதையா இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க. எனக்கு பொடி விதையா தான் இருக்கு, பரு விதை இல்ல. இப்போ 3 பாவைக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பிஞ்சு விதையா தான் இருக்கு எனக்கு. விதை வந்து அவ்வளோ தடிசா இல்ல. அதனால நான் அப்படியே போட போறேன். இதை ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஆட் பண்ணிடலாம். கசப்பே இல்லாமல் வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கங்க. இதே இது நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படியே பண்ணுங்க. கசப்பு எடுக்காதீங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி பூரா கசப்பு பூரா இறங்கிரும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தண்ணியை புளிஞ்செல்லாம் எடுக்காண்டாங்க. அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா புளிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து உடஞ்சிரும். பொடிசாக கட் பண்ணால் தான் புளிஞ்சு எடுக்க முடியும். நமக்கு உப்பு மஞ்சள்லாம் அதில் இறங்குச்சுன்னா நம்ம குழம்புல கிடக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இங்கே புளிஞ்சி எடுக்கணும்னா புளிஞ்சி எடுத்துருங்க. உப்பு போட்டாச்சுன்னா தண்ணி விட்டு வரும். நான் லைட்டாக தான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து வைக்கலாங்க. பாவைக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய் பண்ணுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம குழம்பு வைக்கணும். பாவைக்காய் வந்து நம்ம 1 பை 1 போட்டுக்கிடலாம். ஃப்ரை பண்ணி பண்ணும்போது குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குமா. ரெண்டு தடவை போட்டு பொரிச்சுக்கிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா குழம்புல போட்டாச்சுன்னா கசப்பே இருக்காதுங்க உங்களுக்கு. திருப்பி போட்டுக்கலாம் பாவைக்காவை. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்துக்கணுங்க. ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படியே சாப்பிடதா இருந்தால். நம்ம குழம்புல போடுறதுனால நம்ம வரமிளகாத்தூள் போடலை. நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கிண்டி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க, நம்ம எடுத்துக்கிடலாம். அதே எண்ணெயில் நம்ம குழம்பு வச்சுக்கிடலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்காங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். நான் சின்ன வெங்காயத்தில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணாங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போடாண்டாம். உப்பு வந்து நமக்கு பாவைக்காய் பொரிச்சோம்லாம் அந்த எண்ணெயிலே இருக்குங்க. உப்பு அதிலே வதங்கிரும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடணும். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா 1.5 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க மசாலா. இது கூட நீங்கள் தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். தேங்காய் இல்லாமல் பண்ணணுன்னா அப்படியே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கிடலாம். பாவக்காய்க்கெலாம் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிடலாம். மூடி வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாவக்காய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. பாவக்காயும் ஆட் பண்ணியாச்சுங்க. அப்படியே கட்டியாக தொக்கு மாதிரி வச்சு நம்ம சாதத்தில் அள்ளி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். பாவக்காய் குழம்பு சும்மா தக்கான்னு எப்படி இருக்குது பாருங்கள். அட்டகாசமாட்டு
இந்த மாதிரி இருக்கணுங்க. சாதத்தோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அப்படியே நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அருமையான சுவையில் பாவைக்காய் குழம்பு ரெடிங்க. எம்மி குழம்பு ரெடி. சாப்பிட வாங்க எல்லோரும். பாவைக்காய் குழம்பு வச்சு முட்டை ஆம்லேட்டு, சுட்ட அப்பளம், கூட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வந்து. லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறு, சுட சுட பாவைக்காய் குழம்பு. சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஒரு கரண்டி குழம்புன்னா போகிறோம், ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போடணுன்னா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு ஆளுக்கு சுகர் இருக்கனால வெல்லம் போடலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. சும்மாவே நம்ம அள்ளியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த பாவைக்காய் குழம்பு அடிச்சிக்க எந்த குழம்பும் முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.